சன் டிவி புகழ் இமான் அண்ணாச்சி அவர்களுக்கு நமது நகர்மன்ற தலைவர் முருகன் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் குணா அவர்களும் நினைவு பரிசு வழங்குகிறார். கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதி. சார், கபிலர் குழு நண்பர்கள் நீங்களே ஒரு வார்த்தை பேசுறீங்க. 95வது பேட்சின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த நம் நகரமன்றத்தின் தந்தை நகரமன்ற தலைவர் அண்ணன் TN முருகன் அவர்களுக்கு வாஸ்து குதிரையை அண்ணன் வாஸ்து இமான் அண்ணாச்சி வழங்குகிறார். இந்த மாலை ஜெகன் இந்த 95 பேட்ச் முருகன் போடுங்க. சால்வை கொடுப்பாங்க. நகர்மன்றத்தின் துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி குணசேகரன் 6 அடி அமிதாப் பச்சன் அண்ணனுக்கு அண்ணாச்சி அவர்கள் நினைவு பரிசு. அவருக்கும் வாஸ்து குதிரை. இந்த குதிரை வீட்டுக்கு எடுத்துன்னு போனால் பெரிய பெரிய பதவியெல்லாம் கிடைக்கும். இது அவங்க சைடில் வச்சுட்டு போயிடக்கூடாது. பத்திரமா வீட்டுக்கு எடுத்துன்னு போகணும். இல்லைண்ணா ஆறுபடை செந்தில் குமரன் வழக்கறிஞர் அவர்கள் இமான் அண்ணாச்சி அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். இன்னொரு சால்வை தொழிலதிபர் அண்ணன் TNT லோக் அவர்களுக்கு இமான் அண்ணாச்சி சால்வை வழங்குவார். எல்லாம் கை தட்டுங்க. அவரே பேசு. அமைதி. நமது நூற்றாண்டு விழாவிற்கு இன்விடேஷன் பத்திரிகை அளித்து அச்சடித்து கொடுத்த கபிலர் பசங்க குழுவை நாங்கள் பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி. கபிலர் பசங்க குழு பத்திரிகை அன்பளிப்பு. சார், சீக்கிரமாக முடிச்சுட்டு கீழே நான் தான் நிகழ்ச்சி தொடங்க முடியும் சார். கபிலர் பசங்க குழு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர கழக செயலாளர் அண்ணன் கோபி அவர்களுக்கு அண்ணாச்சி அவர்கள் சால்வை அளிப்பார். ஒரு கை தட்டணும். நல்லா ஸ்பீடா போடு போட் போட். ஹலோ. அனைவருக்கும் வணக்கம்.
கபிலர் பசங்க குழு 1992-99 ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் இணைந்து கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக முன்னாள் மாணவர்கள் சந்திப்பை இப்பள்ளியில் நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக இந்த நூற்றாண்டு விழாவிற்கான அழைப்பிதழை அடித்தர கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதை சிறப்பாக செய்து முடித்துள்ளோம். விழாவிற்கு ஒத்துழைப்பளித்த அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றிகள், நன்றி கலந்த வணக்கங்கள். நன்றி நன்றி நன்றி. மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக மேடை அமைப்பு பந்தல் அமைக்க ரூபாய் 1,00,000 நன்கொடை வழங்கிய தொழிலதிபர் எஸ்கே என்கிற எஸ் கார்த்திகேயன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை இணைந்து வருபவர்கள் திருக்கோவிலூர் நகரின் பிரபல துணிக்கடை லட்சுமி ஸ்டோர். இமாம் அண்ணாச்சி வரவேற்று சால்வை அணிவிக்கப்படுகிறது. பிரபல சன் டிவி புகழ் இமாம் அண்ணாச்சி அவர்களை பள்ளியின் சார்பாக நமது பெற்றோர் ஆசிரியர் தலைவர் வரவேற்கிறார். அவர்களுக்கு ஒரு உற்சாக கைத்தட்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பயங்கரமான உற்சாகமாக இருக்கீங்களே. காலையில் வெயிட்டாக சாப்பாடு போட்டாங்களா? டாய் பொதுக்குழு இருக்கும்போது அந்த மாதிரிலாம் சொல்லிடக்கூடாதா அவசரப்பட்டு. இந்த அற்புதமான விழாவில் உங்கள் எல்லாரையும் இந்த மதிய நேரத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்கள் அத்தனை அன்பு உள்ளங்களையும் அன்போடு வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று ஐயா கபிலர் அவர்களுடைய பெயரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பள்ளியானது இன்னைக்கு ஒரு 100 ஆண்டுகளை கடந்திருப்பது மிகப்பெரிய ஒரு சாதனை. இதில் படித்தவர்கள் நிறைய பெரிய பெரிய இடங்களில் இருக்கிறத நான் கேள்விப்படும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே வரிசையில் இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள் எல்லாருமே எல்லாருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குல்ல. எல்லாரும் பெரிய ஆள் ஆயிடலாம்ல. ஆமாம், டெய்லி பேப்பரை திறந்தாச்சுன்னா திருக்கோவிலூர் மாணவர் சாதனை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அப்படி பேர் வரணும். வருமா வராதா? ரைட்டு. இப்போ நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 4-5 பேருக்கு நன்றி சொல்லிட்டு ஓடிவிட்டா நன்றி சொல்லிட்டு அப்படியே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடுவோம். சரியா? சரி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய அன்பான நன்றி. இதில் தலைமை ஆசிரியர்கள், உடற்பயிற்சி ஆசிரியர் இருப்பாங்க. ஆமாம், ஏகப்பட்ட எல்லா ஆசிரியர்கள், உதவி ஆசிரியர்கள் நிறைய இருப்பீங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்காங்க. ஆமாம், அதில் இருக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் நகர்மன்ற தலைவர் TN முருகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நகர்மன்ற துணைத் தலைவர் அன்பு சகோதரர் குணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்லி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அன்பு சகோதரர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பாஸ்கர் ஐயா ஒரு வாட்டி கைத்தட்டலாமா? தலைமை ஆசிரியர் கைத்தட்டணும்ல? தலைமை ஆசிரியருக்கு கைத்தட்டியாச்சுன்னா பக்கத்தில் நம்ம சொன்னால் எல்லா பேருக்கும் கைத்தட்டணும்ல? ஒரு வாட்டி தட்டிடுமா? அதில் ஒரு தம்பி சொல்கிறான், இல்லை வேகமாக கைத்தட்டுற அப்போ தான் மத்தியானம் நல்லா வயிறு பசிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி தானே? அதனால் நல்லா கைத்தட்டலாம். அது நடுவில் ஒரு தம்பி இருக்கேன், இது வாரம் இந்த வாரம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் தனியாக கூப்பிடணும். சரியா? என்னடா எதையும் தொலைச்சிட்டியா? அவன் தான்டா இந்த பக்கத்தில் இருக்க பாரு, அவனை கூப்பிடு. உனக்கு பின்னாடிடா அவன் தான். உன் பேர் என்ன? கபிலனா? நம்ம பேரில் ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு, நம்மளை யாரும் கண்டுக்கிட மாட்டேங்காங்களோ, வருத்தத்தில் இருக்கானா என்னன்னு தெரியல. இரு கபிலன், நீ தனியாக மேடைக்கு வா, உன்னை தனியாக பேசணும். சரியா? பேசலாமா? அதே போல் நம்ம பள்ளியினுடைய பெற்றோர் கழக தலைவர் அன்பு சகோதரர் சண்முகம் அவர்களுக்கும், நிகழ்ச்சியினுடைய முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பாலமுருகன் அவர்களுக்கும், நகர செயலாளர் அருமை சகோதரர் கோபிகிருஷ்ணன் அவர்களுக்கும், கபிலர் சிலை அமைப்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய இவர் பேர் சொன்னால் நீங்கள் எல்லாருமே கைத்தட்டுவீங்களே, ரஜினிகாந்த் அவர்களுக்கும், துணைத் தலைவர் ஆறுபடை செந்தில் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்பான ஒரு நன்றிகளை சொல்லி இந்த விழாவில் கலந்துக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த விழாவை
ஏற்பாடு செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இதில் பேர் சொல்லலை அப்படிலாம் நினைக்கக்கூடாது, அனைவருக்குமே என்னுடைய அன்பான இந்த நன்றிகளை சொல்லி அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா போயிடலாமா? சரி, ஓகே. இப்போ இந்த நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்லி பல சிறப்புகள் இருக்குது இல்லையா? நம்ம ஊரினுடைய சிறப்புகளை நான் கேட்பேன், நீங்கள் சொல்லணும், சரியா? அப்படி சொல்கிற மாதிரி நல்ல மிகப்பெரிய அறிவாளி யார் இந்த கூட்டத்தில்? கை தூக்குங்க. ஒரே ஒரு ஆள். எல்லாருமே அறிவாளி தானே? ஆமாம். இருந்தாலும் வந்து என்னைய மாதிரி கொஞ்சம் பல்காக இருக்கிற ஒரு தம்பியை தான் நான் எதிர்பார்க்குறேன். தம்பி, நீங்கள் மேடைக்கு வாங்க நீங்கள் தான். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? சிவப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு படத்தில் சொன்னாங்கல்ல. தம்பி, அந்த மைக் எடுத்துக்கம்மா. குண்டாக இருக்கிறவங்களும் பொய் சொல்ல மாட்டாங்க, அது தெரியுமா உனக்கு? அது மாதிரி ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்களும் பொய் சொல்ல மாட்டாங்களாம், புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம். தம்பி வாங்க, உங்கள் பேர் என்ன? தியாகலீஸ்வரன். யாருமா? தியாகலீஸ்வரன். மைக்கு இங்கே தான் இருக்கணும், சரியா? அங்கே வை. இப்போ சொல்லு. தியாகலீஸ்வரன். தயானீஸ்வரன். தியாகலீஸ்வரன். தயாளீஸ்வரன். தியாகலீஸ்வரன். என்ன டயாக்லிஸா? தியாகலீஸ். ஜாக்லிஸா? தியாகலீஸ்வரன். நீ ஒவ்வொரு எழுத்தா சொல்லப்பா. தேவா. அந்த இன்னொரு தேவா. தாவா. தகலி ஈஸ்வரன். தகலீஸ்வரன். தியாகலீஸ்வரன். எப்படி ஆளுகிட்ட வந்து மாட்டிருக்கு பாருங்களேன். முதல் ஆளா தகலீஸ்வரனா? தியாகலீஸ்வரன். தகலீஸ்வரன் சாமி பேரா? நல்ல வேலை, சரியாக சொல்லிட்டேன். தகலீஸ்வரன் கரெக்டா? கரெக்டா? அப்பாடா. தகலீஸ்வரன் என்ன படிக்கிறீங்க? 10th C. என்னம்மா? 10th standard C. அதுக்கு ஏன் மூஞ்சில் காரி துப்புற? நான் உங்கள்கிட்ட என்ன படிக்கிறேன்னு தமிழில் தானே கேட்டேன். அப்போ நீ எனக்கு பதில் எப்படி சொல்லணும்? 10ஆம் வகுப்பு C வகுப்பு. நல்லா பிடி. 10ஆம் வகுப்பு. கைத்தட்டுங்க. தமிழ் தெரிஞ்சிருக்குல்ல. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிறோம்ல. நம்ம ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம், ஹிந்தி கற்றுக்கொள்ளலாம், எதை வேணாலும் கற்றுக்குங்க. தமிழில் பேசுகிற வேண்டும், தமிழில் பேசுங்க, சரியா? ஆமாம். இப்போ சொல்லுங்கள், என்ன படிக்கிறீங்க? 10ஆம் வகுப்பு E பிரிவு. 10ஆம் வகுப்பு E பிரிவு. உங்கள் ஆசிரியர் பேர் என்ன? பன்னீர்செல்வம் சார். யாருமா? பன்னீர்செல்வம் ஆசிரியர். பன்னீர்செல்வம் ஆசிரியர். சார் அப்படின்னா படக்குன்னு இவன் தமிழ்லேயே பேச விடுவான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் அப்படின்ட்டாப்ல. பன்னீர்செல்வம் ஆசிரியர் எங்கே இருக்கீங்க? இங்கே இருக்கீங்களா? பன்னீர்செல்வம் ஆசிரியர் எங்கே இருக்க? அங்கேயா? பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு உள்ள மரியாதை உங்களுக்கு இருக்கும் போல் இருக்கு. ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் கொடுக்குற மரியாதையை பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பன்னீர்செல்வம் சார் உங்கள் ஸ்டூடெண்ட் தானே இவர்? சூப்பர். இவன்ட்ட ஒரு சில கேள்வி கேட்கலாம்ல? சரி தம்பி. அதுக்காக நீ இங்கிலீஷ்லாம் பேசக்கூடாதுல்ல, பேசலாம். ஒரு சிலது இப்போ யார் இப்போ இங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, சரியா? ஆங்கிலத்தில் நீங்கள் நீங்கள் வந்து என்ன படிக்கிறீங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் இப்படியா நீங்கள் பேசும்போது எழுத்தாப்பில் இருக்கிறவங்க மூஞ்சில் பூரா எச்சியாக தெரியும், அது தெரியுமா? ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. நீங்களாம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு வாட்டி சொல்லுங்கள். அங்கே பாரு, ஒரு தம்பி கரிச்சி படுத்து தலையை துடைச்சிக்கிட்டு இருக்கான் பாரு. ஆமாம். இதே 3ஆம் வகுப்புன்னு சொல்லுங்கள், ஒரு துளி கூட வெளியே வராது. சொல்லுங்கள். 7th ஸ்டாண்டர்ட் சொல்லுங்கள். பாரு, பக்கத்தில் மூஞ்சில் தண்ணி வந்துச்சா? அதே 7ஆம் வகுப்புன்னு சொல்லுங்கள். அருமை. இப்போ வந்து தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் உண்டான வித்தியாசம் என்ன தெரியுமில்ல? வெறும் எச்சி மட்டும்தான், சரியா? அதனால் யார் கேட்டாலும் நீங்கள் ஓரளவுக்கு வந்து நீங்கள் தமிழ்லேயே சொல்லிடுங்க, சரியா? சரி. தம்பி, நீங்கள் 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன், நல்ல அறிவாளியாக இருக்கீங்க. இந்த ஊர் உங்கள் ஊருடைய பேர் சொல்லுங்கள். திருக்கோவிலூர். இந்த திருக்கோவிலூரினுடைய சிறப்பு அப்படின்னா ஒரு 2 சொல்ல முடியுமா? கபிலர் குன்று. கபிலர் குன்று. தென்பெண்ணை ஆறு. தென்பெண்ணை ஆறு. இப்போ நான் வரும்போது நான் பார்த்தேன், அதானே தென்பெண்ணை ஆறு. எவ்வளோ அழகா கை தட்டுங்க. உங்கள் ஊர் பெருமைகளை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா, உங்கள் ஊரினுடைய பெருமைகள் அப்படின்னா கபிலர் குன்று, தென்பெண்ணை ஆறு. அழகாக சொன்னீங்களே. உங்கள் ஊரில் இருந்து உலக அளவில் ஃபேமஸான யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? உலகத்தில் இவரை சொன்னால் இது எங்கள் ஊர் தாயா அப்படின்னு தெரியும், இல்லை தமிழ்நாடு முழுக்க தெரியும் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்காங்களா? கூகுளோட ஓனர். யாருமா? கூகுளோட ஓனர். கூகுள் ஓனர் சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை. உங்கள் ஊரா? இல்லை சார், தமிழ்நாடு ஃபுல்லாக. அல்ல, அவருக்கு எந்த ஊர்? உங்கள் ஊரா? மெட்ராஸ்.
அவர் மெட்ராஸியா இருந்தாலும் அவர் சொன்னால் எல்லாரும் தெரியுது இல்லை, அவர் நம்ம ஊர் தானே, தமிழ்நாடு தானே, அதான் நம்ம ஊர்னு சொல்லியிருக்காப்புல. கையை தட்டியிருக்க ஒரு வாட்டி. ஆனால் கூகுள் ஓனர் சுந்தர் பிச்சை அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்காப்புல, அப்படி தானே தம்பி? நிஜமாவா? யார்கிட்ட இருந்து வாங்கினார் அதை? கூகுளை விற்கும்போது சொல்லலை, என்ன விற்கும்போது சொல்லலையா? அவங்க தம்பி யாரோ சொல்லிட்டு இருக்கானே, யாருமா அது? அவங்க அண்ணன் தம்பியா? ஏதோ ஒன்று விடு, சரி ஓகே. நீங்கள் தம்பி இப்போ நீங்கள் படித்து முடிச்சு என்ன வேலைக்கு போக போகிறீங்க அது சொல்லுங்கள். இப்போ 10 படிக்கிறீங்களே, 10 படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இன்ஜினியர் ஆகலாம். இன்ஜினியர் ஆகலாம், அப்புறமேட்டு ஆர்கிடெக்ட் ஆகலாம். ஆர்கிடெக்ட் ஆகலாம். எப்படி ஆர்கிடெக்ட்னா என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? தெரியாதா? அவனுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல தம்பி. ஆர்கிடெக்ட்னா என்ன? மைக்கே இங்கே ஏதோ ப்ராப்ளமா? நல்லா போய் இப்படி நான் பிடிச்சிருக்கேன் பாரு, அப்படி இப்படி. ஆர்கிடெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அந்த ஆர்கிடெக்ட்னா என்னம்மா? தமிழில் தெரியாதோ? என்ன வேலைன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிடுறேன். இப்போ இன்ஜினியர் அப்படின்னா வீடு கட்டுவாங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அப்படின்னா கம்ப்யூட்டரில் வேலை பார்ப்பாங்க, அப்படிலாம் இருக்குல்ல. இதில் ஆர்கிடெக்ட் அப்படின்னா அது எந்த வகையை சேரும், என்ன வேலை பார்ப்பாங்க? நான் வரும்போது நாளைக்கு எங்கள் அப்பாட்ட கேட்டோன்னு சொல்லட்டுமா? ஆமாம், இல்லைன்னா ஐயாட்ட கேட்போமா? ஐயா ஆர்கிடெக்ட்னா என்னையா தம்பி கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுங்களேன். ஐயா உங்கள் பேர்? சங்கரன் ஆசிரியர். சங்கரன் ஆசிரியர். அப்போ ஆசிரியருக்கு தெரியும்ல ஆர்கிடெக்ட் அப்படின்னா அது எந்த வகையான படிப்பு ஐயா? மிக உயர்ந்தமான கட்டிடக்கலையை அழகுடன் அதாவது கட்டிடக்கலை நிபுணராக வரவங்க தான் ஆர்கிடெக்டாக சொல்கிறோம். ஓ, அது அவர் தான் ஆர்கிடெக்டா? கொத்தனார் வேலையா? ஓ, என்ஜினியர் வேலை. ஓ, அது இன்ஜினியர் வேலையா? என்ஜினியர். நான் தான் தப்பாக நினச்சேன் போல் இருக்கு. கட்டிடக்கலை நிபுணர். கட்டிடக்கலை நிபுணர் டீசெண்டாக சொல்ல, நீ வேற கொத்தனார் சித்தாலும் சொல்லிட்டேனே. ஆமாம் தம்பி, முன்னாடி கை தட்டிடலாமா? அருமை, ரொம்ப அழகாக பேசுனீங்க தம்பி, ரொம்ப அழகாக பேசுனீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்கிடெக்டாக எங்கள் எல்லாருடைய சார்பாக வாழ்த்துக்கள். சரியா? ஓடி போய் உட்காந்துக்குவோம் இடத்த, வேறு யாரும் பிடிச்சிடாம. கபிலா வா, கபிலா. இப்போ கபிலர் பேசி முடிச்ச உடனே அடுத்து நம்ம ஒரு 10 பாலா சார். யார் பேர்? தம்பி வாங்க, அந்த மைக்கை வாங்கிட்டு வாங்க. சங்கர் சார் கொடுங்க சார். தம்பி வாங்க. 2 பேரும் ஒரே கலரில் சூப் போட்டுருக்கும் பார்த்தியா? எப்படி அது? உன் பேரை முழு பேர் சொல்லுமா? சி கபிலன். சி கபிலன், அழகான பேர். உங்கள் அப்பா பேர் என்ன? சின்னதுரை. சின்னதுரை. ஆஹா, அருமையான பேராக இருக்க. உங்கள் அம்மா பேர்? சி சம்மு. சி சம்மு. அவ்வளோதானா? எஸ் சார். ஏதோ பாதி சொல்லிட்டு மீதி நிறுத்துற மாதிரி இருக்கு. இல்லை சார். பேரே அவ்வளோதானா? எஸ் சார். சம்மு வந்திருக்காங்களா? நோ சார். நோ. ஓகே சார். ஓகே சார். உங்கள் அம்மா வரலையா சார்? நோ சார். அப்பா வரலையா சார்? நோ சார். நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா சார்? எஸ் சார். சரி, உங்கள் அப்பா சின்னத்துறனே என்ன பண்ணுறாங்க சார்? சார் சார் சின்னத்துறனே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன். ஆட்டோ ஓட்டுறாங்க சார். ஆட்டோ, அற்புதமான வேலையாச்சே. ஆமாம் ஐயா, சின்னத்துறை அவர்களுக்கு ஒரு வாட்டி நல்லா கையை தட்டி உற்சாகப்படுத்திடலாமா? ஆட்டோ நான் ஓட்டுவையா? என் பையன் தம்பி, நீங்கள் படித்து முடிச்சு என்ன வேலைக்கு போகிறீங்க? போலீஸ் சார். போலீஸ், ஒரு காவல்துறை அதிகாரியை நாங்கள் எங்கள் வீட்டில் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்டோ ஓட்டுற அண்ணன் சின்னத்துறை அவர்களுக்கு ஒரு வாட்டி கை தட்டிடலாமா? நீங்கள் போலீஸ் ஆகிட்டீங்களா தம்பி? சரிம்மா, இப்போ போலீஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முதல் நடவடிக்கை என்னவா இருக்கும்? அக்யூஸ்ட்டை பிடிக்குது சார். யாருமா? அக்யூஸ்ட்டை பிடிக்குது சார். அக்யூஸ்ட்டை பிடிச்சிருவியா? அதுக்கு இன்னும் ஒரு மாதிரியே பார்க்க. இல்லை சார். அக்யூஸ்ட்டை பிடிச்சிருவேன், அக்யூஸ்ட்டை பிடிச்சிருவேன்னு என்னைய மேலே எங்கேயும் பாக்கியே அதை பார்த்தேன். அக்யூஸ்ட் அப்படின்னா யார் தம்பி? திருட்டாங்க சார். யாருமா? திருட்டாங்க. திருடர்களா? எஸ் சார். திருடுறவங்க, கொலை செய்கிறவங்க, கொலை செய்பவர்கள், நகை அடிக்கிறவங்க. நாக்கடிக்கிறவங்களா? நகை அடிக்கிறவங்க சார். நகை அடிக்கிறவங்களா? சார். சென்னை தமிழ் விளையாடுதுயா, ஏன்னா இங்கே வரைக்கும் இருக்கு என்ன? சார். ஆமாம், அதாவது திருடங்க யார், திருடங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது, நகை அடிக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கிறது. வேற யாருமா? பிட் பாக்கெட் அடிக்கிறவனா? வேற யாருமா? சொல்கிறேன் சார். கொஞ்சம் இருங்கங்க, யோசிக்க டைம் கொடுக்க மாட்டீங்களா? எல்லா தவறு செய்பவர்கள் அனைவரையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க, அப்படி தானே? எஸ் சார். சரி, அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? லாக்அப்பில் வைக்கணும் சார். என்னம்மா? லாக்அப்பில் வைக்கணும் சார். லாக்கப்பில் வச்சுருவீங்களா? அடியெல்லாம் கிடையாதுல்ல?
அது ஒரு பக்கம் நடக்குமே, அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. அது ஒரு சைடில் முடிஞ்சு எல்லாம் பூஜையெல்லாம் முடிஞ்சு தான் உள்ள ஒன்று போடுவேனே. அருமை. அதான் தம்பி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாட்டில் வந்து தவறுகள் யாரும் செய்யாதீங்க, தவறு செஞ்சீங்கன்னா எங்களை மாதிரி காவல்துறையெல்லாம் சும்மா இருக்காது, அப்படியே வந்து கொத்தா அள்ளிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறத ஒரு எச்சரிக்கையாக சொல்லியிருக்காரு. அருமையான மெசேஜ் தம்பி. கைத்தட்டில உனக்கு ரைட்டு. இப்போவே என் ஹைட்டை விட பெரிய ஹைட்டாக இருக்கீப்பா. கண்டிப்பாக தம்பி போலீஸ் ஆயிடுவாப்ல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரைட். அடுத்து யாருமா? அந்த 10 பேர் வாங்களேன். ஒரு 10 பேர் கொடுத்துருக்கீங்களா? ஓடியாங்க சீக்கிரம் அவங்கள வர சொல்லுங்களேன். தம்பிக்கு கொடுத்துருமா. அப்படியே பேர் சொல்லியே கூப்பிட்டுருங்கண்ணே. 6லேருந்து இப்போ 12 வரைக்குமே ஒரு 10 பேர். ஆமாம், மைக்கை வாங்கிக்க தம்பி. இல்லை மைக்குங்க ஜெயந்தி மிஸ். இல்லை மைக்குங்க. அந்த 10 பேர் லிஸ்ட்டு கொஞ்சம் படிங்களா? வா தம்பி படிங்க, கொஞ்சம் சீக்கிரம் மேடைக்கு வருவான். நீங்கள் படிக்கவே இல்லையே, படித்தா தானே வருவாங்க. பிடிங்க படிங்க. கொடுங்க, ஏன்டையா கொடுங்க. அண்ணா கொடுக்குறேன். என்ன யாரெல்லாம் என்ன பேர் அதெல்லாம் கேட்டோம். இது அந்த பசங்க பேர் சொல்லி கூப்பிடுங்கண்ணே. பக்தவச்சலம் எங்கே இருக்கீங்க? பக்தவச்சலம் வாங்க. அடுத்தது அடுத்தது யாரு அண்ணே? பக்தவச்சலம் கூப்பிட்டாச்சு. அடுத்து காந்தி கூப்பிடுறோமா? கமலேஷ். கமலேஷ் கமலேஷ் வந்தாச்சு. வாங்க வாங்க, வரிசையில் இல்லைங்கம்மா தம்பி, வரிசையில் இல்லைங்க. அடுத்தது அடுத்து யாரு? லிஸ்ட் எங்க? வாடா. யாரெல்லாம்பா தம்பி பேர் கொடுத்த 10 பேர் வாங்க சீக்கிரம். அந்த 10 பேர் வாடா. ஓடியா 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 ஓட சீக்கிரம், டைம் ஆகுது பாரு. வாங்க தம்பி வாங்க தம்பி, இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்கண்ணா. தேவா. அடுத்தது தேவநாதன். 10 தான் சொன்னேன். 15 பேர் வரீங்க. ஆஷிக். 2 4 5 6 7 8 9 10. ஐயப்பன். இதெல்லாம் 10 தான். போதும். சரி வாங்க, வந்துட்டீங்க வாங்க. 2 பேர் தானே. ஆமாம் தம்பி கொஞ்சம் உங்கள் வா. பேண்ட் உருவுதா? சாப்பிட்டா சரியாயிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட் வாங்கண்ணா. வாங்கம்மா வாங்க 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 வாங்க. மைக் கொடுங்கண்ணே. அண்ணா இதே மாதிரி இன்னொரு மைக் இருக்குமா? ஓகே. ஆமாம், இப்போ இந்த 10 பேர் மேடைக்கு வந்திருக்காங்க. அந்த லாஸ்ட்டில் ஒன்று கொடுங்கண்ணே. இந்த 10 பேர் யார், இவங்க படித்து முடித்து என்ன வேலைக்கு போகிறாங்கிற அத்தனை சுருக்கமாக கேட்டுட்டு அடுத்து நம்ம நிகழ்ச்சிகளை போயிடலாம். சரியா? தம்பி உங்கள் பேர்? பக்தவச்சலம். நீங்கள் தான் அந்த பக்தவச்சலமா? பக்தவச்சலம் அப்படின்னா யாருடைய பேரை உனக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு உங்கள் அப்பா எதுவும் சொன்னாங்களா? பெருமாள் அவர்களுடைய அவதாரத்துடைய பேர் தான் பக்தவச்சலம். மற்றபடி வேற ஒன்றும் சொல்லி தரல. அவர் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர். அதையும் சொல்லியிருக்காப்லையா? கைத்தட்டுக்கங்க. உங்கள் அப்பா பேர் என்ன? தேவநாதன் ஐயா வந்திருக்காங்களா? இல்லை வரலையா? ஏன், என்ன காரணம்? அப்பாலாம் கூப்பிடப்படாதா? கூப்பிட்டோம். அப்பா மதியானம் வரேன்னு சொல்லிட்டாரு. நீ போடா முதல்ல, 2வது நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாப்புல, அப்படி தானே? ஆனால் உண்மையிலே அண்ணன் தேவநாதன் அவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம கை தட்டி ஆக வேண்டும். கையை தட்டிடுங்க. பிள்ளைய அழகாக சொல்லி வளர்த்துருக்காப்புல. அங்கே கொடுமா. தம்பி உங்கள் பேர் என்ன? கமலேஷ். என்னம்மா? கமலேஷ். ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்களா? என்ன காரணம்? காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இட்லியா? வெறும் இட்லி மட்டுமா? வெறும் இட்லியா? சட்னி சாம்பார் ஒன்றும் கிடையாதா? சட்னி ஊற்றணுமா? சரி. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 9ஆம் வகுப்பு. தானே கேட்டேன். அழகாக தெரிஞ்சுட்டாப்லே. கை தட்டுங்க. தமிழில் சொல்லியிருக்கான். சரிம்மா, நீங்கள் படித்து முடிச்சு என்ன வேலைக்கு போகிறீங்க? டாக்டர். யாருமா? டாக்டர். என்ன டாக்டர் தம்பி? ஜெனரல். சும்மா ஏதோ டாக்டருங்க, ஊசி போட்டு தலைவலிக்கு மருந்து கொடுப்போம்ல, அதானே தம்பி? ஜெனரல் ஆர்த்தோ. தம்பி டாக்டராக ஒரு வாட்டி கை தட்டி வாழ்த்திடுவோமா? அருமை. அப்படிங்க கொடுத்துருமா. தம்பி பேர்? வசந்த். யாரு? வசந்த். காலையில் என்ன சாப்பிட்டீங்க? என் தொண்டையில் சிக்கிருக்கா? சவுண்டே வரமாட்டேங்க. தோசையா? தோசைன்னா கொஞ்சம் சவுண்டு இப்படி தான் இருக்கும். ஆமாம். பூரி அப்படி சொல்லு. அதுவும் வரமாட்டேங்கடா, ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சரி. உங்கள் அப்பா பேர் என்னம்மா? ராஜா என்ன பண்ணுறாங்க? கொத்தனார் வேலை. அப்படியா? கட்டிடக்கலை நிபுணர் அப்படி சொல்லணும். நான் தான் சொன்னேண்ணா. நீ தானே சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்புறம் இங்கே வந்தால் மட்டும் மாற்றி பேசுகிறேன் நீ. இல்லைப்பா, உங்கள் ஆசிரியர் சொன்ன பிறகு தான் எனக்கே தெரிஞ்சது. சொல்லு. கட்டிடக்கலை நிபுணர். உங்கள் அம்மா பேர் என்ன? ஜெயந்தி. அவங்க என்ன பண்ணுறாங்க?
அப்படி யோசிச்சு பார்த்தா என்ன வேலை செய்கிறாங்க? வீட்டிலே ஒன்றும் வேலை செஞ்ச மாதிரி இல்லையே. சரி, ஏதோ ஒன்று சொல்லி விடுவோம், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு. அருமை, கை தட்டிடலாம். தம்பி, உங்கள் பேர் என்ன? குணா. உன் பேர் என்னம்மா? குணா. எம் குணா. உன் பேர் தான் குணாவா? நான் உங்கள் அப்பா பேரில் நான் கேட்டேன் சொல்லும். உங்கள் அப்பா பேர் என்ன? முருகன். முருகன். குணா முருகன். அம்மா பேர்? கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி. ரைட்டு. அண்ணன் என்ன பண்ணுறாங்க உங்கள் அப்பா? ஃபார்மர், விவசாயி. விவசாயி. கை தட்டுங்க, கை தட்டுங்க. நாட்டில் நீங்கள் விவசாயின்னு அப்படி காலை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், அந்த அற்புதமான பணியை செய்யக்கூடிய உங்கள் அப்பாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொன்னேன்னு சொல்லிடு. எங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களை சொன்னேன்னு சொல்லிடு. சரியா? இப்போ விவசாயத்தில் என்ன போட்டிருக்காப்புல உங்கள் அப்பா? இப்போ நெல் நடுத்துறோம். நெல் போட்டிருக்கீங்களா? ஆஹா, நல்ல வேலை. நம்ம வைத்த நற்போறதுக்கு அப்பா போராடிட்டு இருக்காப்புல. நீங்கள் படித்து என்ன வேலைக்கு போகிறீங்கம்மா? பிஎஸ்சி நர்சிங். பிஎஸ்சி நர்சிங். நீங்களும் ஒரு வகையில் டாக்டர் மாதிரி தான் இல்லையா? ஆமாம் தம்பி, பிஎஸ்சி நர்சிங் படித்து பெரிய ஆள் ஆவதற்கு ஒரு வாட்டி கைத்தட்டி வாழ்த்து சொல்லிடலாமா? அருமை அருமை. மைக் கொண்டு இருக்கா? இதை நீ வச்சுக்கம்மா. தம்பி, உங்கள் பேர்? தேவா. தேவா, நீ தானே? அது சொல்லவே இல்லை. எங்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடு. என்னம்மா பாட்டெல்லாம் வராது. பாட்டு வராதோ? வேறு என்ன வரும்? வசனம் ஏதாவது வருமா? எதுவுமே வராதா? மைக்கு நல்லா பக்கத்தில் வச்சுக்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 12ஆம் வகுப்பு. 12ஆம் வகுப்பு. ஓ, அடுத்த வருஷம் கல்லூரி. எஸ் சார். அருமை அருமை. உங்கள் அப்பா பேர் என்னம்மா? ஆறுமுகம். ஆறுமுகன் என்ன பண்ணுறாங்க? பெங்களூரில் ஃப்ரூட் மார்க்கெட் வச்சுருக்கேன். பெங்களூரில் பழக்கடை வச்சுருக்காங்க. அருமை அருமை. தம்பி, நீங்கள் படித்து என்ன வேலைக்கு போகிறீங்க? லாயர். லாயர். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தான் வரணும். நாங்கள் வந்து அங்கே நின்று கருப்பு கோட்டை போட்டு அப்படி வாதாடுவோம் இல்லையா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தம்பி பேர்? தேவநாதன். தேவநாதன். என்ன படிக்கிறீங்க? 12ஆம் வகுப்பு. 12ஆம் வகுப்பு. படித்து முடிச்சு என்ன வேலைக்கு போகிறீங்க? எம்பிபிஎஸ். என்னம்மா? எம்பிபிஎஸ் டாக்டர். வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொல்லிட்டியா? சொல்லலை. படித்து முடிச்சுட்டு வந்து சொல்லுவோம்யா, நாங்கள் எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அன்னைக்கு தெரியும் எல்லாரும். என்னம்மா? சூப்பர்மா. உங்களுடைய மருத்துவ சேவை வாழ எல்லாரும் கைத்தட்டிடலாமா? ஒரு வாட்டி கைத்தட்டிடலாம். தம்பி, உங்கள் பேர் என்ன? சரத்குமார். சரத்குமார். சுப்ரீம் சார் இங்கே தான் இருந்திருக்கார். சரிங்கண்ணா. என்ன படிக்கிறீங்க? 12th ஸ்டாண்டர்ட். ஏமா? 12th ஸ்டாண்டர்ட். பார்த்தீங்களா? காரி மூஞ்சில் துப்பிட்டா பாருங்க. 12th ஸ்டாண்டர்டா? 12ஆம் வகுப்பு. அப்படி சொல்ல ஒன்றும் வரலல்ல இவ்வளோ நேரம். அதானே சொன்னேன். சரி, படித்து முடிச்சு நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்க? டீச்சர். ஆசிரியர். கைத்தெடுக்கங்க கைத்தெடுக்கங்க கைத்தெடுக்கங்க. ஆசிரியர் பணிங்கிறது இப்போ நம்ம விவசாயம் எப்படி நமக்கு ரொம்ப முக்கியமோ அதே போல் நம்முடைய அறிவு பசிக்கு ஆசிரியர்கள் ரொம்ப 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 முக்கியம். இங்கே நம்ம கபிலர் ஸ்கூலில் பணியாற்றக்கூடிய அத்தனை ஆசிரியர்களுக்கு நம்ம ஒரு வாட்டி நல்லா உற்சாகமாக கைத்தட்டி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடலாமா? அருமை 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 அருமை. எல்லா ஆசிரியர்களுக்கும் சொல்லியாச்சு. தம்பி, வருங்கால ஆசிரியருக்கும் சொல்லியாச்சு. சரியா? அருமை. தம்பிட்டு விடுங்க. தம்பி, உங்கள் பேருமா? ஆகாஷ். ஆகாஷ். என்ன படிக்கிறீங்க? 11ஆம் வகுப்பு. 11ஆம் வகுப்பு. அருமை. சொல்லும் போதே நல்லா இருக்குல்ல தம்பி? நீங்கள் அப்படியே சொல்கிறீங்களா தொடர்ந்து? சரி. நீங்கள் படித்து முடிச்சு என்ன வேலைக்கு போகிறீங்க? லாயர். லாயர். தம்பி, நீங்கள் தானே லாயர் சொன்னீங்க? உங்கள் பக்கத்து வீட்டுக்கார தம்பி, அவரை இங்கே சேர்த்து கையோட ஐக்கோடு கூட்டு போயிருங்க. என்ன அருமை. கை தட்டி வாழ்த்து சொல்லிடலாம். நீங்கள்? என்னோட பேர் நிர்மல் ஆல்வின். நிர்மல் அரவிந்த். ஆல்வின். ஆல்வின். அருமை. என்ன படிக்கிறீங்க? 11ஆம் வகுப்பு. 11ஆம் வகுப்பு. படித்து முடித்து என்ன வேலைக்கு போகிறீங்க? டீச்சர் ஆகணும். ஆசிரியர். கை தட்டுங்க கை தட்டுங்க கையை தட்டுங்க. அருமையான படிப்பா. அற்புதம் அற்புதம். நீங்கள்? ஐயப்பன். ஐயப்பா சாமியே. பற்றி நான் ஆரம்பிச்சு விட்டே முடிச்சிட்டேன் பாரு. உன் பேருக்கு அப்படி ஒரு பவர் இருக்குண்ணே. ஆமாம், ஐயப்பரை எல்லாருக்கும் பிடிக்குமா? ஐயப்பர் பிடிச்சாலாம் கை தூங்க. தம்பி, உன்னை அவ்வளோ பேருக்கு பிடிக்கும் போல் இருக்கடா. அவ்வளோ பாசமாக இருக்காங்க பாரு உன் மேலே. நீங்கள் படித்து என்ன வேலைக்கு போகிறீங்கம்மா? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாப்பிட்ட பிறகு இன்ஜினியரு. சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓ, சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? நான் சாப்பிட்ட பிறகு அப்படின்னு வந்துட்டு இருக்கேன். சாப்பிட்ட பிறகு கையை தானே கழுவோம், அப்புறம் எப்படி இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்னு. பரவாயில்ல, அருமை. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் துறையில் போகிறீங்க இல்லையா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐயப்பனுக்கு ஒரு கைத்தட்டிடலாமா ஒரு வாட்டி? நீங்கள்? ரித்திக் ரோஷன். மைக்கேல் ஜாக்சன். ரித்திக் ரோஷன். ரித்திக் ரோஷன். இந்த பேர் உனக்கு வச்சது யார்? எங்கள் அப்பா. உங்கள் அப்பா பேர் என்ன? அண்ணாதுரை. அவருக்கு இந்த பேரை வச்சது யார்? தாத்தா. நீதானா? அவங்க தாத்தாவா? உங்க தாத்தா பேர் என்ன? நடேசன். அவருக்கு அந்த பேரை வச்சது யார்? அவங்க அப்பா. அவர் பேர் என்ன?
எங்களுக்கு இந்த 3 ஜென்ரேஷன் தான் ஏன் தெரியும். ஆமாம், எங்கள் அப்பா பேர் அண்ணாதுரை. அண்ணாதுரை, அருமையான பேர், முன்னாள் முதல்வர். ஆமாம், தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்களுடைய பேர் வச்சுருக்கேன். அவங்க அப்பா பேர் என்ன? நடேசன். நடேசன். அடேங்கப்பா, அவர் ஒரு அற்புதமான ஆள். அப்புறம் அவருக்கு முன்னாடி தெரில. உன் பேர்? ரித்திக் ரோஷன். உன் பையனு, உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி பையன் பிறந்தா அவனுக்கு என்ன பேர் வைப்பேன்? முதல் கல்யாணம் நடக்குதான்னு பார்ப்போம்யா அப்படின்றப்பல மைண்ட் வைஸ். அப்படியா தம்பி? ஆ இல்லை, கிருத்திக் ரோஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் வாயில் வரமாட்டேங்க, நாக்கெல்லாம் ரோல் ஆகுது. ரோஷன் கூப்பிட்ருமா? இவன் பேரை வந்து தப்பு இல்லாமல் ஒரு வாட்டி எல்லாரும் சொல்லுங்க பாப்பா. அப்போ சரியாக தான் வச்சுருக்காங்க, நமக்கு தான் வாயில் வரலன்னு. நல்லா இருக்கு தம்பி. அவர் ஹிந்தி நடிகர் தானே? கிருத்திக் ரோஷன். ஆமாம். யார் பையன் அவர்? அவங்க அப்பாவுடைய பையன். அருமை. ஆமாம், உங்கள் பேர் சொல்லுங்க தம்பி. குமரன். ஆஹா ஆஹா ஆஹா, குமரா. அது பாட்டு தெரியாதா உங்களுக்கு? தெரியாதா? தம்பி, உன் பேரில் இருக்க ஒரு பாட்டை ஒரு 2 வரி மட்டும் பாடுறா. தெரியாதா? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம். பாட்டு எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. எல்லாரும் இவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க பாரு. ஐயப்பான்னு தான் 6 வரி பாடிட்டான். குமரனுக்கு கொண்டாட்டம்னு மீதி வரியை மூடிட்டான் பாரு. அருமை. தம்பி, நீங்கள் என்ன படிக்க போறீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரைட். ஆமாம், கை தட்டிடுங்க. நீங்கள்? மணிகண்டன். மணிகண்டா. மணிகண்டா அங்கே தான் இருந்தியா இவ்வளோ நேரம்? மணிகண்டன்கிறதுக்கும் ஐயப்பனுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குல்ல? எதனால் அப்படி இருக்கு? எதுக்கோ இருக்கியா? ஆமாம், அவன்கிட்ட கொடுங்க தம்பி. நீ என்ன படிக்க போகிற? ஐடிஐ. ஐடி. ஐடிஐ. ஐடிஐ. ஓ, அருமை அருமை. நீங்கள்? எம் பிரவீன்குமார். எம் பிரவீன்குமார். என்ன படிக்கிறீங்க? 11ஆம் வகுப்பு. 11ஆம் வகுப்பு. படித்து முடிச்சு என்ன வேலையை பார்ப்பீங்க? ஐடிஐ. ஐடிஐ. அருமை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இவங்க யார், என்ன படித்து என்ன வேலைக்கு போக போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ எல்லாம் பார்த்து முடிவு பண்ணிட்டோம்ல. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு 2 பேரை மட்டும் கூட வரும். தம்பி இங்கே வாங்க. எத்தனை வரீங்க? 12 பேரா? வாங்க தம்பி, நீங்கள் 2 பேர் மட்டும் வாங்க. இங்கேருந்து ஒரு ஆள் வாங்க, இங்கேருந்து ஒரு ஆள் வாங்க. வாங்க பக்தவத்சலம் வாங்க. ஆனால் இந்த படத்தை கொடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம தம்பி இங்கே வாங்கடா, சென்டருக்கு வாங்க. அங்கே போய் நிற்க கூடாது, இங்கே வாங்க. தம்பிக்கிட்ட ஒரு மைக் கொடுங்க. இந்த மைக் எங்கே கொடுத்துருமா? தம்பி ஒரு பக்தவத்சலம். பக்தவத்சலம் தானே? பக்தவத்சலம் பிரவீன்குமார். இவங்க 2 பேர். நீங்கள் வந்து 11 படிக்கிறீங்க, நீங்கள் வந்து 6 படிக்கிறீங்க. 8ஆம் வகுப்பு. தெரியாமல சொல்லிட்டோம் உங்களுக்கு. ஆமாம், 8ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு. இப்போ இதில் இவர்களுடைய இந்த படிப்பு ஆற்றல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ ஒரு டெஸ்ட் பண்ண போகிறோம். பண்ணி பார்த்துருவோமா? ஆமாம், இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த படத்தை காட்டுவேன். அது யார் இருக்கான்னு சொல்லக்கூடாது, கடைசியாக நான் கேட்கும்போது சொல்லணும். சரியா? முதல்ல இவங்க 2 பேர் தான் சொல்லணும். ஆமாம், அது பார்ப்போமே யார் யாருக்கு என்னென்ன வருது அப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல வந்து ஆமாம், இதில் ஒருத்தருடைய படத்தை நான் காட்ட போகிறேன் தம்பிக்கிட்ட, பக்தவத்சலத்துக்கிட்ட. பக்தவத்சலம் தெரியாது. தெரியலையா? நல்லா பார்த்து சொல்கிறா. தெரியாது தம்பி, நல்லா பார்த்து சொல்லுமா. தெரியாது. தெரியாதா? தம்பி நீங்கள்? த்ரிஷா. இது யாருமா? அது த்ரிஷா. ஆனால் பக்தவத்சலத்துக்கு அது தெரில. அந்த வகையில் அவனை வந்து நம்ம அதிகமாக படம் பார்க்க மாட்டேன் தம்பி. படம் பார்க்க மாட்டேன். படமே பார்க்க மாட்டோம்யா. படிப்போமா, ஸ்கூலுக்கு வர்றேனா, வீட்டுக்கு போகிறேனா, அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறேனா, நல்ல பிள்ளையா இருப்போம்யா. பக்தவத்சலுக்கு ஒரு கைத்தட்டிடலாமா? ஆனால் இவ்வளவுக்கு நடுவிலையும் திரிசாவை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தம்பி, உன் பேர் என்னடா? பிரவீன்குமார். பிரவீன்குமாரே நம்ம ஒரு வாட்டி பாராட்டணும்ல, கை தட்டியிருக்க ஒரு வாட்டி. ஆமாம், சரியாக சொன்ன பிரவீன்குமார் அவர்களுக்கு இந்த திரிசா படத்தை நினைவாக நீங்களே வச்சுக்கிறேன். சரியா? இப்போ அடுத்தாப்புல இன்னொரு ஆளுடைய போட்டோ காட்ட போகிறோம். ஏன்னா அப்படி வச்சுட்டீங்க? அதை மட்டும் மீண்டும் பக்தவத்சலத்திட்டே காட்ட போகிறோம். இந்த போட்டோ யார் அப்படின்னு? யாருமா? தல அஜித். இப்போ தான் படமே பார்க்க மாட்டேன்னு சொன்னா. எப்பயாவது ஒன் டைம் பார்ப்பேன். எப்பயாவது ஒரு தடவை தான் பார்ப்பியா? ஆமாம் தம்பி, இது உங்களுக்கு தெரியுமா?
தெரியுமா? அஜித். தெரியுமிலாமா? சரி தம்பி, இவர் உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் கிடையாதுங்க. இவர் தலை அஜித் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த வகையில் இவர் உங்களுக்கெல்லாம் தெரியுமா? தலை தானே? சிறப்பு சிறப்பு. இப்போ இந்த இதை ரொம்ப கரெக்டாக தம்பி சொன்னதுனால தம்பிக்கிட்டே கொடுத்துருவோம். தம்பி, இவர் தலையினுடைய டயலாக் உனக்கு எதாவது தெரியுமா? தலை பேசுன ஏதாவது பஞ்ச் டயலாக் எதாவது தெரியுமா? தெரியாது. தெரியாதா? எதை நீ உனக்கு எதாவது தெரியுமா? ஏறி மிதிச்சேன்னு வையே, ஏரியாவில் இருக்கிற டீ கடையை கூட உன்னால வாங்க முடியாது. வாங்க முடியாதா? ஏறி மிதிச்சேன்னு வையன், ஏரியா கிடையாது, ஏரியாவில் இருக்கிற டீ கடை கூட வாங்க முடியாது. அப்படி தானே? ஆனால் நீ படமே பார்க்க மாட்டேன், அப்படி தானே? இதை எல்லாருமே நம்பிட்டீங்களே. அவன் இருந்தாலும் அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிற தம்பி பக்தவச்சலத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். தம்பி பிரவீனையும் பாராட்டணும். இப்போ ஒரு ஆளுடைய ஃபோட்டோவை நம்ம காட்ட போகிறோம், சரியா? ஆமாம், இதற்கு அவர் கரெக்டான பதில் சொல்லி யார் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். தம்பி, இது யார் தெரியுமா? குமரன், கொடிகாத்த குமரன். எப்படிரா? சரி, இது யாரு உங்களுக்கு தெரியுதா? உனக்கு தெரியலையா? உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? உனக்கு தெரியுதா தெரியலையா? ஒருத்தன் தெரிலங்க, ஒருத்தன் தெரியுதுங்க பாரு. தம்பி, இது யாருமா? கொடிகாத்த குமரன். இதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ நம்ம ஐயா சங்கரையாவை தான் கூப்பிட்டு கேட்கணும். கேட்டுருமா? ஐயாங்க வாங்கய்யா, இந்த படத்தை பார்த்து இதில் இருக்கிறவர் யாருன்னு சொல்லுங்கய்யா. அவர் தானே? திருப்பூரில் பிறந்த, ஆமாம், நம்ம சுதந்திர போராட்டத்தில் வந்து வெள்ளையர்கள் வந்து தடியடி நடத்தும் போது கொடியோடு சாய்ந்து நம்ம நாட்டுக்காக உயிரை விட்ட கொடிகாத்த குமரன் அப்படின்றத மிக அருமையாக சொன்ன தம்பி பக்தவச்சலம் அவர்களுக்கும் தம்பிக்கும் ஒரு வாட்டி நல்லா கைத்தட்டிருங்க. இந்த போட்டோ உங்களுக்கு தான். ஓகே, அருமை. உண்மையிலே நம்ம இந்த ஸ்கூலில் படித்ததுக்காக பெருமைப்படுறோம். நான் வந்து உங்களெல்லாம் நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம ஆசிரியர் பெருமக்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். அருமையாக உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் இடத்துக்கு போயிடலாம், சரியா? இதே மாதிரி இங்கே என்னடா சோறு போடுற மாதிரி உட்காந்துட்டீங்க? ஆமாம், இப்போ அடுத்தாப்புல இன்னொரு 2 பேர், அவங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட், சரியா? தம்பி, அங்கேருந்து ஒருத்தர் வாங்க, வாங்க, இந்த சைட்லேருந்து ஒருத்தர் வாங்க. தம்பி, உன் பேர் என்ன சொன்னீங்க? குமரன். குமரன். நீங்கள்? கமலேஷ். கமலேஷ். சரி, குமரனுக்கும் கமலேஷுக்கும் இதே கேம் தான். அதே போல் இங்கே மீதி இருக்கிற இவங்களுக்கும் அதே கேம் தான். அதில் யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்கள வந்து நம்ம பாராட்டி கைத்தட்ட போகிறோம், சரியா? ஆமாம். இப்போ நம்ம குமரனுக்கும் கமலேஷுக்கும் உண்டான அந்த நபர் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். தம்பி, இது யாருமா? சமந்தா. சமந்தா. தம்பி, மைக்கில் சொல்லு. யார் இது? நல்லா பாடுற. காவாலா. காவாலா பார்த்துருக்கியா? காவாலா பாட்டு பார்க்கலையா? காவாலா பாட்டை பாடுறா தம்பி. நூ காவாலையா, காவாலையா. அது தெரியலட்டானே. ஆமாம் தம்பி, உனக்கு தெரியுமா? குமரன். சமந்தா. சமந்தா. ஆமாம், ரொம்ப அருமையாக சொன்ன தம்பி குமரன் அவர்களுக்கு தமன்னாவை வீட்டுக்கு அனுப்பிடுவோமா? தயவுசெய்து வச்சுக்கமா, முக்கியமான ஒரு நபர். அடுத்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதையாவது நம்ம கமலேஷுக்கு தெரியுதான்னு பார்ப்போமே, சரியா? கமலேஷ். சிம்பு. எஸ்டிஆர். எஸ்டிஆர் சிம்பு அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காப்புல. அப்போ அங்கே இருக்கிற சிம்பு ரசிகர்கள்லாம் ஒரு வாட்டி கை தட்டலாமா? வெரி குட். தம்பி, இது உங்களுக்கு தெரியுமில்ல? யாரு? சிம்பு. அப்போ முதல்ல சொன்ன இவருக்கு இந்த படத்தை கொடுத்துடலாம், சரியா? ரைட். இப்போ தான் அவங்க 2 பேருக்கும் முக்கியமான ஒரு ஆளுடைய படத்தை காட்ட போகிறேன், சரியா? அது யார் அப்படின்னு பார்த்துருவோம். தம்பி, இவரை எங்கேயா பார்த்துருக்கியாமா? வஉசி. இவருக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கு தெரியுமா? கப்பலோட்டிய தமிழர். கப்பலோட்டிய தமிழர். வா ஊசி. ஊசி. வஉ சிதம்பரனார். ஆஹா, அழகா படிச்சிருக்காங்க. கை தட்டுங்க தம்பி, கை தட்டுங்க. தம்பி, இது உனக்கு தெரியுமா? வஉசி சிதம்பரம். சரிம்மா, எந்த ஊர்மா இவருக்கு? தெரியலையோ? தம்பி, உனக்கு தெரியுமா? சிதம்பரமா? எந்த ஊர்? தூத்துக்குடியா? தூத்துக்குடியில் எந்த ஊர் தெரியுமா?
தெரியாதா? பாரதியார் பிறந்த ஊர் தெரியுமா? எட்டயம். யார் அது? பக்தவச்சலமா? பயங்கரமான பிரில்லியண்ட்டுங்க. நம்ம கபிலர் ஸ்கூல் பசங்கள்ட்டெல்லாம் உங்கள்கிட்டலாம் இந்த கேமெல்லாம் எடுபடாதுப்பா. இந்த தம்பி நீ வச்சுக்க. ஆமாம் தம்பி, கைத்தடியில் மோராட்டி கமலேஷுக்கு அருமை. நீங்கள் நினச்ச இடத்துக்கு போகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சரியா? நான் அடுத்து 2 பேர் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போங்க. அதில் உட்காருங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். அடுத்து ஒரு சின்ன கேம் இருக்குது, அதோடு நம்ம நிகழ்ச்சி முடிச்சுக்கிடுவோம். சரியா? தம்பி இது யாருன்னு தெரியுதாம்மா? சமந்தா. இதுவும் சமந்தா தானே? அது தமன் இல்லை, என்ன குழப்பி விட்டீங்களா? ஆமாம், அது சமந்தா கிடையாதுப்பா, அது தமன்னா தானே. இதுதான் சமந்தாவா? அது தமன்னாவாமே, நமக்கு கூட தெரியாமலாம் இருந்திருக்கு. படத்தை கலராக போடுங்கன்னா வேறு கலரில் போட்டியை போடு, 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. சரிம்மா, இது பேர் என்ன? இந்த பொண்ணு பேர் என்ன? சமந்தா. சமந்தா. அது தமன்னா. இல்லை தம்பி, அது பேர் தமன்னா வேண்டாம், நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். சரியா? ஆமாம், 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி, இது கரெக்டாக சொன்னோம், நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? அடுத்தாப்பில் இருக்குது யாருன்னு பார்த்துருவோம். இது யாருன்னு சொல்லு தம்பி. இப்போ நீ சொல்கிறதுலாம். தனுஷ். தனுஷா? சரி, சரியா சொன்ன, நீ வச்சுக்க. சரியாம்மா? பரவாயில்லையங்க. கபிலர் ஸ்கூல் பசங்க நானும் என்னவோ நினச்சேன், பட்டையை கிளப்புறாங்களே. தம்பி ஒரு எங்கேயா பார்த்துருக்கியா? பாரி. ஏன்னா பின்னாடியே தெரியுதா? தம்பி இது யாரும் தெரியுதா? பாரி. என்னம்மா? யாருமா? பாரி. பாரி. முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரியா? சரி, இவர் பாரின்னு சொல்லியிருக்காப்ல. நீங்கள் தம்பி, உனக்கு நான் என்னுடைய பதில் சாரி. சரியா? ஆமாம் தம்பி, இது யாருன்னு தெரியுதா? யாரா ஒருத்தர் சொல்லுங்க. வேலு நாச்சியாரா? பாண்டிய மன்னரா? யார் சொல்ல? அது என்ன மன்னர்னு சொல்லு. இவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருக்காங்க, ஒரு படமாக வந்துருக்கு. யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன். குழு கொடுத்தாதான் சொல்லுவேன் நீ. மருது. யார்? மருதா? மருதுபாண்டி சொல்லிடுமா? சரி, இப்போ நமக்கு என்ன குழப்பம்? நம்ம ஆசிரியர் ஐயாவை கூப்பிட்டு கேட்டுருவோம். என்ன ஐயா அவங்க வாங்க, இன்னொரு ஐயா வாங்க. ஐயா உங்கள் பேர் என்ன? வில்வபதி. அற்புதம். இது யாருன்னு உங்கள் வாயால் சொல்லிடுங்க ஐயா. வீரபாண்டிய கட்டபொம்மன். பாஞ்சாலங்குறிச்சியில் ஆட்சி செய்த வீரபாண்டிய கட்டபொம்மன். யாருமா சொன்ன? நீ சொன்னியா? தம்பிக்கு இந்த போட்டோ கொடுத்துருங்க. கைத்தட்டிடலாமா? 2 பேரையும் நல்லா உற்சாகமாக கைத்தட்டிடலாம். அருமை. அடுத்த ஜோடி வாங்க. இங்கே வாங்க, இங்கே நிறுத்திடுவோம். யாருன்னு எனக்கே தெரிய மாட்டேங்க. இது செலக்ட் பண்ண ஆசிரியர் யார்? நீங்களா? யாரோ ஒருவர். தம்பி இது யாருன்னு தெரியுதா? உலக அழகி ஐஸ்வர்யா. நமக்கு தான் சார் தெரியாமல் இருந்திருக்கு. என்ன தம்பி இது யாருமா? ஐஸ்வர்யா ராய். இது ஐஸ்வர்யா ராய் தானா? இந்த தம்பி நீ வச்சுக்க. ஆமாம், அடுத்தது இது யாருன்னு கேட்போம். இது யாருமா? சூர்யா. யாரியா? சூர்யா. இந்தாயா வச்சுக்கையா. ரைட்டு. அடுத்தது யாருன்னு பார்த்துருவோமா? இதான் முக்கியமான ஆளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி இது யாருன்னு தெரியுதா? ஒரு மாறு வேஷத்தில் இருக்காரோ? யாருன்னு தெரியலையாது? தெரில. இது யாருன்னு தெரியுதா? யாருன்னு தெரியல. இல்லை, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் கொஞ்சம் வேறு கோணத்தில் எடுத்திருக்காங்க. இவருடைய ஒரிஜினல் தோற்றம் நிறைய சிலைகள்லாம் இவருக்கு இருக்குது. இவருக்கு வந்து இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் உண்டு. யாருன்னு தெரியுதா? இந்தியாவின் இரும்பு மனிதர் யாருன்னு தெரியுமா?
சர்தார். ஓ, நீங்களும் இங்கே சேர்ந்துட்டீங்களா அந்த டீமில்? குழந்தையோட குழந்தையா சேர்ந்துட்டாப்புல. சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறது தான் அற்புதமான விடை. வச்சுக்கலாம் தம்பி, நீங்கள் உட்காருங்க. ஆமாம், இன்னும் 2 தான் இருக்குது. 2 தான், 1 தான் இருக்கா? இன்னும் 1 தான் இருக்குது. வாங்க தம்பி, நல்லா முன்னாடி வாங்க வாங்க. ஏய், நீ பெரிய ஆளாக இருப்பா போட்டுருக்கப்பா. இங்கேருந்து எடுக்கும் போதே பார்த்துறா நயன்தாரான்னு. யார் மாதிரி? நயன்தாரா. நயன்தாரா. இவர்களை பற்றி ஏதாவது 2 தகவல் தெரியுமா உனக்கு? தெரியாது. என்னம்மா? தெரியாது. உனக்கு தெரியுமா தம்பி? தெரியாது. யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? இவங்க குழந்தை பிறந்திருக்கா இல்லையான்னு தெரியுமா? சொல்லி. இங்கே யார் இவங்க? நடிகை. அது மட்டும் தான் தெரியும் இல்லையா? இந்த நீயே வச்சுக்க. அருமை. அடுத்தாப்புல இது யாருன்னு பார்ப்போம். யார் மாதிரி? விஜய். இது யாரு? இளைய தளபதி விஜய். இது யாரு? இது யாரு? பேரை சொல்லு. ஒரு என்ன படம் நடிச்சிருக்காரு? விஜயா? அப்பா இவர்கிட்ட கொடுத்துடலாமா? சார் வணக்கம். உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ரைட்டு, ஓகே. அடுத்தாப்புல இவர் யாருன்னு பார்க்கலாம். யார் தெரியுமா? காமராஜர். காமராஜரா? அவன் காமராஜருங்க. இது காமராஜரா? நல்லா சொல்லுப்பா. முன்னாள் முதலமைச்சர். முன்னாள் முதல்வர் காமராஜர். இவரை பற்றி ஏதாவது 2 விஷயங்கள் தெரியுமா? கல்வி கண் திறந்தவர். கல்வி கண் திறந்தவர். மதிய உணவு திட்டம். என்னவா? மதிய உணவு திட்டத்தை. மதிய உணவு திட்டத்தை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தின ஒரு மாபெரும் மனிதர் இல்லையா? ஆமாம், கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள். நான் இப்போ எதுக்காக இந்த போட்டோவெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சேன் அப்படின்னா, பள்ளியில் படிக்கக்கூடிய பசங்க வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னையா அந்த பசங்களாம் படிக்க போகிறாங்க, படிக்க போகிறேன்னு சும்மா போய் ஸ்கூலில் விளையாண்டுட்டு வர்றாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அவர்களுடைய கூற்றுக்கெல்லாம் தவறு. பள்ளியில் மாணவர்கள் படிக்கத்தான் செல்கிறார்கள். அவர்களுக்கு ஆசிரியர்கள் அற்புதமாக பாடங்களை நடத்துகிறார்கள். அதுதான் உண்மை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகத்தான் இந்த மாணவ மணிகள்லாம் எவ்வளோ அழகாக சொன்னாங்க. காமராஜர் அவர்களை பற்றி சொல்கிறாங்க, எல்லாரை பற்றி சொன்னாங்களா? இரும்பு மனிதரை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து பள்ளிக்கு படிக்க தானே வரீங்க? சரி, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 10 பேரில் பழையபடி இன்னொரு சின்ன டெஸ்ட் வச்சு அப்படியே ஒருத்தராக கீழே இறக்கிட்டு போகிறோம். சரியா? ரைட் தம்பி, அப்படியே எந்திரிருங்க. எல்லோரும் இருந்தீங்க. 5 நிமிஷம் தான், கபால் முடிச்சிருவோன்னே. ரொம்ப மிக மிக அறிவாளியாக இருக்கக்கூடிய இந்த கபிலர் ஸ்கூலினுடைய மாணவர்களாகிய உங்களுக்கு உனக்கு பிடிச்ச சினிமா பாட்டிலேருந்து ஒரு 2 வரி மட்டும் பாடுமா. தெரியுமா தெரியாதா? தெரியும்ல? எவ்வளோ பாட்டு பாடியிருக்கேன், இது எங்களுக்கு தெரியாதா? ஒரு 2 வரி தான், நிறைய பாடக்கூடாது. 2 வரி தான். பாடுமா. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். கை தட்டுங்க, கை தட்டுங்க. அருமையான பாட்டில். இப்போ உன் பேர் என்ன சொன்னமா? தேவா. தேவா. தேவா வந்து சங்கீத மேகம் அப்படின்னு அழகா தேவா மாதிரியே பாடிட்டேன் இல்லையா? அருமை. இப்போ நம்ம தமிழ் தாய் வாழ்த்துலேருந்து ஒரு 2 வரி பாடிட்டு தம்பி வீட்டுக்கு இறக்கி கிளம்பி போயிடுவாப்ல. சரியா? ஆமாம், தமிழ் தாய் வாழ்த்துலேருந்து ஒரு 2 வரிமா. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கீழொழுகும். ஆஹா. சீராறும் வதனமென திகழ் பரந்த கண்டமிதில். கை தட்டுங்க, கை தட்டுங்க. கபிலர்னா சும்மாவா? என்ன தம்பி? அருமையான சொல்லலாம். நல்லா பெரிய ஆளாக வரணும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் இறங்கிருங்க தம்பி, நீங்கள் இறங்கிருங்க. வாட செல்லாம், நீங்கள் வாங்க. இவன்ட்டே கொடுக்கணும். ஏன் ஓட்ட கொடுத்தானே? நாங்கள் யோசித்து வைக்கணும்லையா? அதுக்குள்ளே அவசரப்பட்டு கேட்டீங்கன்னா வாட தம்பி, பக்தா சொல்லுவோம். ஆமாம், உனக்கு பிடிச்ச சினிமா பாட்டிலேருந்து 2 லைன் பாடுமா. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை வளரும் முளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும். கை தட்டுங்க, கை தட்டுங்க. குழந்தைகளுக்கு வந்து நல்ல பேரை வாங்கணும் அப்படின்றத அழகா சொன்னாப்ல. ஆமாம், உங்களுக்கு தம்பி தமிழ் தாய் வாழ்த்து தெரியுமா? 2 வரி மட்டும் பாடிடுங்கம்மா. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும். ஆஹா. சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில். கை தட்டுறா, கை தட்டுறா, கையை தட்டுறா. தமிழ் தாய் வாழ்த்து எப்படி இருக்கப்பா? எவ்வளோ அழகாக பாடுற தம்பி. அச்சர சுத்தமாக பாடுறிய.
ஆமாம், நல்லா வரணும், நல்லா வரணும். வாழ்த்துக்கள், கைத்தட்டிடலாம். வாங்க வாங்க தம்பி, டக்கு டக்குன்னு வாங்க. சரி, சோறுக்கு போட மாட்டோமா? தம்பி, உங்களுக்கு பிடிச்ச சினிமா பாட்டில் தான் 2 வரி தெரியுமா தெரியாதா? சினிமா பாட்டே தெரியாதா? தெரியும்ல, சும்மா 2 வரி தான், நிறையெல்லாம் பாடக்கூடாது. டக்குன்னு பாடு, டைம் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு பாட்டில் தான் 2 வரி மட்டும் பாடுறா. இங்கிலீஷில் 2 லைன்ஸ். நீ ஒரு பாட்டு சொல்லி கொடுற உனக்கு? எனக்கே தெரியாது, யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் வேற. சரி, நீ தமிழ் தாய்வாள் தெரியுமா உனக்கு? அதில் 2 வரி பாடிடுமா. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் அழகு சீராறும் வதனமென திகழ்பர. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. எல்லா பிள்ளைகளுமே மணிமணியாக இருக்காங்களப்பா. அடாடாடா, உண்மையிலே ஆசிரியர்கள் உங்களை கண்டிப்பாக பாராட்டணும். இந்த குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் உங்களை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா பிள்ளைகளை அவ்வளோ அழகாக வளர்க்குறீங்க, அவ்வளோ அருமையாக எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் அதெல்லாம் இந்த முடிச்சிடுவோம். தம்பி வாங்க. உங்களுக்கு சினிமா பாட்டு தெரியுமாம்மா? தெரியாது. தமிழ் தேவல் தெரியுமா? தெரியும்னா பாடுங்க, இல்லைன்னா வேண்டாம். தெரியுமில்ல, ஒரு 2 வரி பாடுங்க. நீராளும் கடலுடுத்தை நிறமடந்தை கெழிலொழுகும் சீராளும். தம்பி ஒரு நிமிஷம், முதலிருந்து வாங்க, முதலிருந்து வாங்க. நீராறும் கடலுடுத்தை நிறமடந்தை கெழிலொழுகும் சீராளும் வதனமென திகழ்பரத கண்டமிது. கை தட்டிருங்க, கை தட்டிருங்க. இடையில ஏதோ கொஞ்சம் கிளாஸில் போயிட்டு வந்தீங்க, அதுக்கு தான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணேன். கை தட்டிருங்க. தம்பி, உங்களுக்கு சினிமா பாட்டு பிடிக்குமா? ஒரு 2 வரி டக்குன்னு பாடுங்க. தாத்தா வராரு, செதற விட போறாரு, பதற விட போறாரு, 7:30 மணிக்கு வராரு, 7:30 தர போறாரு. 7 மணிக்கு வராரு, 7:30 தர போறாரா? மணி என்ன தெரியலையே, மணி என்ன? அவர் 7 மணிக்கு வரக்குள்ள நம்ம இறங்கி ஓடிடுவோம், சரியா? ஆமாம், இந்தாங்க. தமிழ் தேவாள் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியலன்னா பாட வேண்டாம். தெரியுந்தா 2 வரி. 2 வரிகள். நீராறும் மகனமென. ஏன் ராஜா, ஏன் அவ்வளோ வேகம்? மெதுவாகவே போகலாமே. நிதானமாக போ, வாங்க. நீராறும் மகன். அந்த ஃப்ளோவில் வர மாட்டேங்க. இப்போ மெதுவாக பாடிடுமா? நீராறும் நீராறும். என்ன ராஜா, கண்டினியூஸாக போ. நான் ஆரம்பிச்சு விட்டேன்டா. நீராறும் கடலுடுத்த நிறமறந்த கீழொழுகும் சீராறும் வதனமன திகப்பரத கண்டமிதில். கை தட்டிருங்க, கை தட்டிருங்க. அருமை அருமை அருமை. தம்பி வாங்க. 2 வரி. நான் பாட்டு சார், நம்ம தமிழ் தாய் வாழ்த்து இதில் அதிலிருந்து 2 வரி. நீராறும் கடலுடுத்த நிலமடைந்த கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்பரத கண்டமிதில். அருமை, கை தட்டிடலாம், கை தட்டிடலாம். சூப்பர் சூப்பர். நல்ல 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 ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்த பெருமை. அருமையா. ஆமாம், போயிடுவோம். ஆமாம் தம்பி, நீங்கள் உங்களுக்கு தமிழ் தகவல் தெரியுமில்ல? அப்போ நம்ம பாட சொல்ல வேண்டாம் இல்லையா? நம்ம வேறு ஒன்று போயிடுவோமா? இந்த 5 பேருக்கும் வேறு ஒன்று சொல்லுவோம். நீங்கள் மட்டும் இந்த பாட்டை 2 வரி பாடுங்க. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில். கை தட்டுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த 5 பேருக்கு அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா? இந்த வாயில் வடை சுடுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு வார்த்தையை நான் சொன்னால் அந்த வார்த்தையை அவங்க தப்பு இல்லாமல் சொல்கிறாங்களான்னு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துருமா? ஆமாம், இந்த 5 பேருக்கு மட்டும். வாங்க வாங்க தம்பி, இங்கே வாங்க. இப்போ நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன் தம்பி, அதே வார்த்தையை நீங்கள் தவறு இல்லாமல் 3 வாட்டி மூச்சு விடாமல் சொல்லணும், சரியா? மலை மேலே மலை, மலை மேலே மலை, மலையில் உரலு, மலையில் உரலு, உருளுது பிறழுது. இது எப்படி சொல்லணும்னா, மலை மேலே மலை, மலை மேலே மலை, மலையில் உரலு, மலையில் உரலு, உருளுது பிறழுது. மலை மேலே மலை, மலையில் உரலு, உருளுது பிறழுது. மலை மேலே மலை, மலையில் உரலு, உருளுது பிறழுது. இப்படி மூச்சு விடாமல் சொல்லணும், சரியா? மலை மேலே மலை, மலையில் உரலு, உருளுது பிறழுது. 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 காய் தட்டிருக்கேங்க. அருமை அருமை அருமை. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி தம்பி நீ பல்லு விளக்குவே? 2 டைம். அதான் உனக்கு ஈஸியாக வந்துருக்கு. அவன்கிட்ட கொடுத்துருங்க. தம்பி, நீங்கள் இது சொல்கிறீங்களா வேறு சொல்கிறீங்களா?
இதே சொல்லிடுறீங்களா? வேற சொல்றீங்களா? தம்பி வேற சொல்றேன்றான். வேற ஒன்று சொல்லி கொடுத்துருமா? சரி. 2 தட்டு சோள தோசையில் 2 தட்டு சோள தோசையில் 1 தட்டு சோள தோசை 1 தட்டு சோள தோசை சொத்த சோள தோசை. சொத்த சோள தோசை. இதை வந்து மூச்சு விடாமல் சொல்லணும். உனக்கு அந்த வார்த்தைகள்லாம் ஏறிடுச்சா? 2 தட்டு சோள தோசையில் 2 தட்டு சோள தோசை 1 தட்டு சோள தோசை 1 தட்டு சோள தோசை சொத்த சோள தோசை. சொத்த சோள தோசை. அழகா சொன்னாப்புல. தம்பிக்கு ஒரு முதல்ல கை தட்டிடுமே. ஏன்னா அந்த சொல்கிறதே பெரிய விஷயம். இதை மூச்சு விடாமல் சொல்லணும். எப்படின்னா 2 தட்டு சோள தோசையில் 1 தட்டு சோள தோசை சொத்த சோள தோசை. 2 தட்டு சோள தோசையில் 1 தட்டு சோள தோசை சொத்த சோள தோசை. இப்படி சொல்லணும். 2 தட்டு சோள தோசையில் 1 தட்டு சோள தோசை சொத்த சோள தோசை. சொத்த சோள தோசை. இன்னொரு வாட்டி. 2 தட்டு சோள தோசை 1 சொட்டு சோள தோசை சொத்த சோள தோசை. இதுக்கு நான் மலை மேலே மலையே சொல்லி தொலைச்சிருப்பேன் அப்படின்னு வருத்தம். என்ன மலை மேலே மலை சொல்கிறியா? இது அவன் தம்பி சொல்லணும் பார்ப்போம். நீ சொல்லக்கண்ணா, நீ எது சொல்கிற? 2 தட்டா மலையா? மலை. மலை மேலே மலை, மலையில் உரல் உருளுது பெறலுது. மலை மேலே மலை, மலையில் உரல் உருளுது பெறலுது. மலை மேலே மலை, மலையில் உரல் உருளுது பெறலுது. மலை மேலே மலை, மலையில் உரல் உருளுது. கை தட்டுங்க, கை தட்டுங்க. அருமை அருமை, பயங்கரமாக பண்ணிட்டா. சூப்பர் ரசலம். அருமை அருமை. நான் தம்பி நீங்கள் எது மலையா உரலா இல்லை இந்த இது சோளமா? 2 தட்டு சோளமா மலையா? 2 தட்டு நான் சொல்கிறோம்யா. நீங்கள் முன்னாடி வாமா, முன்னாடி வாமா. 2 தட்டு சோள தோசையில் 1 தட்டு சோள தோசை சொத்த சோள தோசை. 2 தட்டு சோள தோசையில் 1 தட்டு சோள தோசை சொத்த சோள தோசை. அருமை. கை தட்டுங்க, கை தட்டிருங்க, தட்டிருங்க. தம்பி வாடா வாடா வாடா. குமரா வா. குமரா நீ எது சொல்கிற? மலையா சோளமா? மலை. மலை சொல்ல போகிறாப்புல. ஆரம்பிங்க. மலை மேலே மலை, மலையில் உருளுது பெறலு. அழகா சொல்லிட்டீங்களே. அது கேப் இல்லாமல் சொல்லணும். சரியா? மூச்சு விடாமல் சொல்லுங்க. மலை மேலே மலை, மலையில் உருளுது பெறலு. மலை மேலே மலை, மலையில் உருளுது பெறலு. உருளு பெறலா? உருளுது பெறலுது. அப்படி தூ வரணும். சரியா? மலை மேலே மலை, மலையில் உரல் உருளுது பெறலுது. சொல்லுங்க. மலை மேலே மலை, மலையில் உருளுது பெறலுது. அழகா சொன்னாங்க. கை தட்டிருங்க. அருமை அருமை. குமரன் வாங்க தம்பி, உங்களோட நிகழ்ச்சியை நம்ம நிறைவு பண்ணிடலாம். ஆமாம், உண்மையிலே கபிலர் ஸ்கூலினுடைய மாணவர்கள் வந்து சாதாரண ஆட்கள்ங்கிறத நம்ம நீங்கள் நிரூபிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஃபைனலாக எது சொல்ல போகிறீங்க? மலையா? மலையை சொல்லுங்கள். மலை மேலே மலை, மலையில் உரல் உருளுது பெறலுது. மலை மேலே மலை, மலையில் உரல் உருளுது பெறலுது. அருமை அருமை. கை தட்டிடலாமா? கை தட்டிடலாமா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்கள் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் வாழ்த்துக்களும். உண்மையிலே வந்து இன்றைக்கி நம்ம இந்த ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோடனே இங்கே உள்ள மாணவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது வெளியே வரும்போது ஒருத்தர் சொன்னார், ஏங்க அந்த மாணவர்கள்லாம் பயங்கர பிரில்லியன்ட்டுங்க, பயங்கர பிரில்லியன்ட் சொன்னார். அதை நேரில் வந்து நான் இப்போ பார்த்துட்டேன். நீங்கள் எல்லாருமே பிரில்லியன்ட் தான். சரியா? அதனால் இந்த 6 to 12 இதுதான் நீங்கள் வந்து வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் என்னவா ஆகணும் அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வயசு. இந்த வயசில் நீங்கள் ஸ்கூலில் உட்கார்ந்துருக்கிறீங்க. அதுவே உங்கள் பெற்றவர்கள் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு புண்ணியம். நீங்கள் படித்து முடித்து பெரிய ஆள் ஆகி உங்கள் அப்பா அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் சோறு போடணுமா வேண்டாமா? போடுவீங்களா? இல்லை அம்மா அப்பாவுக்கு சோறு போடணும்னா கை தூக்கு வாட்டி. குழம்பு இல்லாமல் வெறும் சோறு மட்டும் போடுவேன்னு மட்டும் கை தூக்கு. எல்லாம் கீழே படக்கணும். ஏய், குழம்பு இல்லாமல் எப்படியா வெறும் சோறு மட்டும் போட முடியும்? அதனால் அம்மா அப்பாவை கடைசி வரை அவருடைய வயதான காலங்களில் தான் கூடவே வச்சுக்கிட்டு சோறு குழம்பு கூட்டு பொரியல் எல்லாமே கொடுத்து நீங்கள் எல்லோரும் எல்லாவுமாக சந்தோஷமாக வாழ அன்போடு வாழ்த்துக்கிறேன். ஆமாம், அதனால் நான் சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சிருக்கீங்களா? எல்லாம் ஒரு எல்லாம் வச்சு கைத்தட்டிடலாமா? மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றிகளை சொல்லி இவர்கள் அத்தனை பேரையும் அற்புதமான வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து உயிரோட்டமாக வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எங்கே இருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க. அவங்களாம் ஆசிரியர்களா? அருமை, எங்கெல்லாம் இருக்கீங்க? உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அற்புதமாக அழைத்து வந்த அன்பு ஐயா பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை மீண்டும் மீண்டும் சொல்லி மீண்டும் இது போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கொண்டிருந்த அன்புடன் விடைபெறுவது உங்கள் இமான் அண்ணாச்சி. சொல்லுங்கண்ணே.
மிஸ் பண்ணிடாதியே, அப்புறம் வருத்தப்படுவிய. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். சரி, இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெற்றிருக்கு. இன்னும் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருக்குது. இதில் இந்த மதிய உணவு ஒரு 2000 நபர்களுக்கு மதிய உணவை அற்புதமாக தந்து உபசரித்த நகரின் பிரபல நகைக்கடை உரிமையாளர் திரு கோத்தம் சந்த் எம்எஸ் நகைக்கடை திருக்கோவிலூர் அவர்களுக்கு நம்ம எல்லாரும் ஒரு வாட்டி உற்சாகமாக கைகளை தட்டி வாழ்த்து சொல்லிடலாமா? நன்றி 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 நன்றி. பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்சு இடைவேளை விடுறாங்க, பிரேக் விடுறோம். உணவு இடைவேளைக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் நிகழ்ச்சி இருக்குது, இந்நாள் மாணவர்கள் கலை நிகழ்ச்சி இருக்குது.